ஹலோ ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ செம்ம வேலை. குழந்தைங்க வீட்டில் இருந்தால், அதுவும் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தால் நல்ல வேலை. மார்னிங்லேருந்து ஃபுல் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு, சரி இப்போ தான் வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது, ரெஃப்ரெஷிங்காகவே இல்லை, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீ போட்டிருக்கேன். இதை பார்த்தா பிளாக் டீ மாதிரி இருக்குது, இல்லை க்ரீன் டீ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அது கிடையாது. இது ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். இது நான் வந்து டீ காஃபி குடிக்க மாட்டேன், அந்த பழக்கம் இல்லை எனக்கு. ஸோ டீ காஃபி குடிக்காமல் நான் இதுக்கு அடிக்ட் இந்த சென்ஸ் எனக்கு தலைவலி வந்துச்சுன்னா இந்த மாதிரி டீ நான் போட்டு குடிக்கிறேன். ஸோ இது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவேன் குடித்தா. ஸோ இப்போ மணி 7 o'clock ஆகுது, நான் இந்த டைமில் போட்டு குடிக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் ஆஃபீஸில் டயர்ட்னஸ், டென்ஷன் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த டீயை கண்டிப்பாக குடிங்க. உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு, எவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறீங்க, தலைவலியெல்லாம் பறந்து போயிடும், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அது. ஸோ அதனால் இந்த டீ ரெசிப்பியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ரெசிபி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. ப்ளீஸ் இதில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் தெரியும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப்பில் என்னோடய சேனல் கீழே சொல்லுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணலாம். நான் கண்டினியூ பண்ண போகிறேன். நான் இதுக்கப்புறம் நான் ரெசிபி போட்டிருக்கேன். நான் அதில் என்னென்ன போட்டிருக்கேன், நார்மல் டீ பவுடர் இல்லை, என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டீ. டீ குடிக்காதவங்களுக்கும் அது பிடிச்சிருக்கும். ஸோ see you all in next video. Bye bye. நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 4 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன். அதை வந்து நான் கிரைண்ட் பண்ண போகிறேன் இப்போது அந்த டீக்காக. இதை வந்து நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் அதிகமாகவும் போட்டு நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சுட்டு நம்ம தேவையான போது எடுத்து போட்டு குடிக்கலாம். நான் வந்து இப்போயே நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறேன். நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஒரு டீ போடுற பாத்திரத்தில் வந்து அதை இந்த பவுடரை கொட்டிட்டு நல்லா ஒரு 2 cups ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நான் 2 cups பண்ணுறேன், அதில் 2 cups ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன், இந்த பெரிய ஸ்பூன்றதுனால நான் 1/2 போடுறேன், டீ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அதிகமாகவே நான் ஜிஞ்சர் ஆட் பண்ணுறேன். தலைவலின்றதுனால அதிகமாகவே ஜிஞ்சர் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கிறாங்க. நல்லா கொதிக்கும் போது நான் வந்து பனங்கற்கண்டு போடுறேன். பனங்கற்கண்டு ஏன்னா சுகர் போடல, நான் பனங்கற்கண்டு போடுறேன். அதுவும் நல்லா போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 minutes ஆச்சும் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 2 minutes வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கப்பில் வந்து ஃபில்டர் பண்ணுறேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 lemon, 2 cups ஆஃப் ட்ரிங்க்குக்கு நான் 1/2 lemon ஸ்க்வீஸ் பண்ணுறேன் அதில். இது வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். உங்களுக்கு தலைவலி வந்து எங்கே இருக்குன்னே தெரியும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இதை குடிச்சிங்கன்னா. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.